சுதந்திர இந்தியாவின் முதல் வாக்காளர் யார் என்று தெரியுமா? வாங்க பார்க்கலாம். விடிந்தால் நாளை 18வது பாராளுமன்ற தேர்தல் இந்தியா முழுக்க துவங்குகிறது. முதல் கட்ட தேர்தல் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாடு முழுக்க விமர்சையாக நடைபெறுகிறது. ஆனா காலையில நாம எல்லாருமே வாக்காளர்கள் தான். ஆனால் நம்மில் சிலர் வெயில் காரணமாக நாம போராட்டி என்ன, நம்ம ஒரு ஆள் போடாதனால எதுவும் ஆயிட போதா, அதனால ஒண்ணும் இல்லை, யாராவது போட்டுருவாங்க, எல்லாரும் போடுறப்ப நம்ம ஒரு ஆள் போடாதனால எந்த பாதிப்பும் இல்லை என மேல்தட்டு மக்கள்ல இருந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் ஒரு சிந்தனை போக்கு இருக்கு. ஆனால் இந்தியாவின் முதல் வாக்காளர் சியாம் சரண் நேகி அவர்களை பத்தி தெரிந்து கொள்ளும் போது நாம் எவ்வளவு பெரிய ஜனநாயக கடமையில் இருந்து தவறுகிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். 1952 ஜனவரி, பிப்ரவரி ஆகிய மாதங்களில் சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலை நடத்தலாம் என தேர்தல் ஆணையம் திட்டமிட்டது. ஆனால் இமாச்சல பிரதேசத்தில் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் கடுமையான மழை பொழிவும் பனிப்பொழிவும் ஏற்படும் என்ற ஒரே காரணத்திற்காக 4 மாதங்களுக்கு முன்னதாக, அதாவது 1951 அக்டோபர் 25 தேர்தலை நடத்த திட்டமிட்டது. முதல் தேர்தல் இமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. அப்படி தொடங்கிய முதல் தேர்தலில் முதல் வாக்காளராக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்தினார் இமாச்சல பிரதேசத்தின் கன்னோர் மாவட்டத்தில் கல்பா என்ற கிராமத்தைச் சேர்ந்த சியாம் சரண் நேகி. அவர்தான் சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனநாயக கடமையை தொடங்கி வைத்தவர் என்று நாம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 1951 இருந்து 2022 நவம்பர் 5 அவர் காலமாகும் வரை நடந்த 34 தேர்தல்களிலும் எந்த தேர்தலிலும் விடுபடாமல், எந்த காரணத்தையும் சொல்லாமல் முதல் நபராக போய் தேர்தலில் வாக்கு செலுத்தும் கடமையை பங்காற்றிக் கொண்டிருந்தார். 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் ஆணையம் சியாம் சரண் நேகி அவர்களை தேர்தல் விழிப்புணர்வு அம்பாசிடராக தேர்ந்தெடுத்தது. 2022 நவம்பர் 5 சியாம் சரண் நேகி காலமாகிறார். ஆனால் அதே 2022 நவம்பர் 2 அதாவது சியாம் சரண் நேகி காலமாவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு இமாச்சல பிரதேசத்தின் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலில் தான் பங்காற்ற வேண்டும், அத்தகைய உடல்நலை குறைவு எழுந்திருக்கவே முடியாத சூழலிலும் தேர்தல் ஆணையத்திற்கு அங்குள்ள தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு தகவல் தெரிவித்து தபால் வாக்காக செலுத்த வேண்டும் என அவர் வீட்டுக்கே தேர்தல் அதிகாரிகளை வர வைத்து தன் கடமையை இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு கூட சியாம் சரண் நேகி கடமையை ஆற்றிவிட்டு தான் இறந்தார். அதனால்தான் அவரது இறப்பை அரசு மரியாதையுடன் அவரது உடலை கல்பா மாவட்டத்தில் தகனம் செய்தார்கள். தேர்தல் ஆணையம் அவரது இறப்பிற்கு தனது அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது. கிட்டத்தட்ட அவர் இறக்கும் போது வயது 106 வயதில் உள்ள ஒரு முதியவருக்கு என்னென்ன வகையான உடல்நல குறைவு இருக்கும், எவ்வளவு உடல் உபாதைகள் இருக்கும், எழுந்து நடப்பதற்கு, அதிகாலையில் இருந்து செல்வதற்கு எவ்வளவு சோர்வு இருக்கும், எல்லாவற்றையும் நோக்கிவிட்டு இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு தன் உடல் உபாதைகள், உடல் சிக்கல்கள், உடல் நோய் எதையுமே கண்டுகொள்ளாமல் முதல் நபராக போய் தனது 34வது தேர்தல், கிட்டத்தட்ட 51 இருந்து 2022 வரைக்கும் நடைபெற்ற 34 தேர்தலிலும் விடாமல் வாக்கு செலுத்திய தன் ஜனநாயக கடமையை ஆற்றிய சியாம் சரண் நேகி 34வது தேர்தலிலும் தன் வாக்கை செலுத்திவிட்டுதான் மறைந்தார். சியாம் சரண் நேகி இன்று வாக்கு செலுத்த யோசிக்கும், வாக்கு செலுத்த செல்லும் அனைவருக்கும் முதன்மையான பாடமாக தெரிகிறார். சியாம் சரண் நேகியை மனதில் வைத்து நாளைய தினம் அனைவரும் வாக்குச்சாவடி சென்று வாக்கை செலுத்துவோம், ஜனநாயக கடமையை ஆற்றுவோம். நன்றி.